எனக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் வேணும். என்ன இது காக்லியர் இம்ப்ளான்ட்? ஒரு ஊமை குழந்தை சைன் லாங்குவேஜில் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டேன், ஸ்கூலுக்கு போனேன், வந்தேன்னு சைன் லாங்குவேஜில். அடுத்த ஒரு கிளிப் ஒரு சின்ன பையன் ஃபோனில் அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கான். நான் சொன்னேன், 2 பிள்ளைங்களும் பிறவியில ஊமை, பிறவியில காது கேட்காத பிள்ளைங்க. இந்த பேசுற குழந்தைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணோம், இந்த பிள்ளைக்கு காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னாரு. பணம் இல்லையா. எவ்வளவு பணம் வேணும்னாரு. ஒரு காக்லியர் இம்ப்ளான்ட் அப்ப 6 லட்சம். அவ்வளவுதானே, பண்ணுங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு காக்லியர் இம்ப்ளான்ட் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா. என்னோட பையன் பிறந்தனால ஒரு வருஷமா அவருக்கு காது கேட்கல, வாய் பேசல. அப்புறமா டாக்டர் கிட்ட நான் சொன்னேன், சார் இதுக்கு ஏதோ வழி இல்லையா, எப்படி? அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்குதா அப்படின்னா. இல்ல இது எல்லாம் இடிந்தா உங்க அந்த சிஎம் ஸ்கீமோட ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா. எல்லா டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு டாக்டர் கிட்ட சென்னைக்கு சைன் பண்ணோம், எல்லாம் பண்ணிட்டு கடைசியா கொடுத்து என்னோட பையனுக்கு ஃப்ரீயா ஆபரேஷன் பண்ணி விட்டோம். இந்த மாதிரி மைக்ரேன் எல்லாம் வருவாங்களோ, ஒரு குழந்தைக்கு இப்படி இருக்கும்போதே நான் சொல்லுவேன், தமிழ்நாட்டுல என்னோட பையனுக்கு நான் இங்க அதுக்கு நான் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா என்னோட ஊர்ல இந்த பையன் எனக்கு இருந்தான்னா இந்த வாய்ப்பு எனக்கு கிடையாது. எனக்கு தமிழ்நாட்டுல இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு என்னோட பையன் அம்மா அப்பா தம்பி சொல்லுது. இதுல காசே வாங்கிக்காமலே இந்த ஃபுல் ஆபரேஷன் பண்ணி கொடுத்தாங்களா? 6 லட்சம் ரூபாய்க்கு ஆபரேஷன் காசு வாங்காம பண்ணிருக்கேன். ஒரு பைசா வாங்கல. இன்னைக்கு 2000 குழந்தைங்களுக்கு தமிழ்நாட்டுல காக்லியர் இம்ப்ளான்ட் நடந்திருக்கு. 2000 children have got the gift of hearing and speech. 2000 குழந்தைகள் அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சது. to say that he was a Tamilian, he was a Tamil leader, ஒரு தமிழ் தலைவர்.